வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம வரலட்சுமி டெக்கரேஷன் எப்படி பண்ண போறோம்னு தாங்க பார்க்க போறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோல நம்ம கிரீடம் எப்படி செய்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஃபேஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம கிரீடம் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் கலர்ல நம்ம பண்ண போறோங்க. நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிளான லேசஸ வச்சே பண்ண போறோம். இதுக்காக நீங்க புதுசா நெறைய ஒரு பண்டில் ஆஃப் லேசஸ் வாங்கணும்லாம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன லேசஸ் பிட்டெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயி அதெல்லாம் வந்து இருக்கும்லங்க. அத வச்சே நம்ம அழகா வந்து கிரீடம் பண்ணலாம். இது பண்றதுக்கு ரிக்வயர்டு மெட்டீரியல்ஸ் வந்து வெறும் சிசர் அண்ட் ஃபெவி பாண்ட் மட்டும் தாங்க. அண்ட் லேசஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிற லேசஸ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லேசஸ் எதுவுமே ரிமைனிங் இல்லன்னா, வெறும் 1/2 மீட்டருக்கு சில்வர் லேஸும் அண்ட் 1 மீட்டருக்கு கோல்டு லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. லேசர் சைஸ் பார்த்து கட் பண்ணும்போது நான் எதுவுமே மெஷர்மென்ட் எதுவும் சொல்லலங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு சைஸ்ல முகம் வாங்கியிருப்பீங்க. உங்களோட கிரீடம் எந்த சைஸுக்கு இருக்கோ நீங்க மெஷர் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கோங்க. கம்மு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால விட பாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஃபெவிகால்னா வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆகாது. அதே பாண்டுனா வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆகும் அண்ட் ரொம்ப நாள் வந்து ஹோல்ட் ஆகும். நீங்க கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் விட்டு கட் பண்ணீங்கன்னா, பின்னாடி அத செக்யூர் பண்ணிக்கலாம். எப்பவுமே கிரீடம் டெக்கரேஷன் பண்ணும்போது, கோல்டு வந்து எட்ஜ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போதாங்க பார்க்க பிரைட்டா இருக்கும். நீங்க அதே சில்வர் வச்சீங்கன்னா, அது அந்த அளவுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற முகமும் வந்து சில்வரு. ஸோ சில்வரோட சில்வர் பார்க்கும்போது, அது அந்த அளவுக்கு பிரைட்டா எடுத்து குடுக்காதுங்க. அண்ட் நீங்க லேசஸ வந்து நெறைய வாட்டி குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மொன வந்து சம்டைம்ஸ் பிரிஞ்சு வந்துரும். ஸோ அது வந்து பிரிஞ்சு வராம இருக்க, அந்த லேஸோட மொனையிலேயே கொஞ்சம் அந்த பாண்ட வந்து நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு வெளிய வராம இருக்கும். இப்போ இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து மேலயும் அந்த டிசைன் வந்து வந்து கீழ வருது. ஸோ, அதனால நீங்க கொஞ்ச நேரம் அத ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி புடிச்சுக்கிட்டீங்கன்னா, அது அப்புறமா அது ஸ்டிக் ஆயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லைன் போட்டுட்டுருக்கோம். இந்த சைட் 3 லைன்ஸு, இந்த பக்கம் 3 லைன்ஸு. இந்த மாரி போட்டுட்டோம்னா, ஃபைனலா இந்த மாரி தாங்க அவுட்புட் வரும். இப்போ வந்து நம்ம கீழ பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டா வந்து கோல்டு வச்சிருக்கோம். ஸோ, இப்போ ஒரு சில்வர் லைன் கொண்டு வந்துரலாம். ஃபேஸ் மேக்கப் எப்படி பண்ணணும்? அண்ட் சாரி டிராப்பிங், ஃப்ரீ ப்ளீட்டிங்லாம் எப்படி பண்ணி வச்சுக்கணும்? அண்ட் அத வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? எல்லாமே வந்து நான் வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நம்ம இந்த எல்லா ஒர்க்குமே பண்ணதுக்கப்புறமா ஃபைனலா அவுட்புட் வந்து இப்படி தாங்க வரும். சைட்ல எக்ஸஸா வர லேஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா வந்து பின்னாடி வச்சு நீங்க அந்த பாண்ட யூஸ் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து லேஸ் ஒர்க்காவே ஃபுல்லா இருந்தா லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ ஸ்டோன் ஒர்க்குக்காக இது யூஸ் பண்றோம். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க வந்து ரவுண்டா என்ன டிசைன் இருக்கோ அத நீங்க வச்சுக்கோங்க. இது வந்து சந்திரன் டிசைனு. சரி இது இருக்கிறதால இது சென்டர்ல வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இது வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி அத ஸ்டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல ஹேர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? அதுல வந்து சூரியன், சந்திரன்லாம் எப்படி அதுல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும்? 2 சைடுமே எப்படி அழகா வைக்கணும்லாம் நான் சொல்லி தரேங்க. இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். அண்ட் பின்னாடி இன்னொரு கிரீடமும் செஞ்சோட நம்ம வைக்கலாம். நான் அந்த கிரீடமோட வந்து சேர்த்து நான் லாஸ்ட்டா வந்து பிக்சர் காட்டுறேங்க. வரலட்சுமி சாரி டிராப்பிங் எப்படி பண்ணணும்? டபுள் லேயர்ல எப்படி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.